இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ளாட் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா? அந்த ஃப்ளாட்டை நான் போய் பார்த்துட்டு கூட வந்தேன் இல்லையா? அது வந்து நான் பேப்பர்ஸ்லாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறப்ப, எல்லாமே எம்ஓடிடி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அந்த தொகை எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஈசி எல்லாம் கூட வந்து எடுக்கலாம் போல. பட்டாலாம் கூட இருக்குது. எல்லாமே ஓகே. ஆனா, இந்த ஃப்ளாட் வந்து அன்ஆத்தரைஸ்டா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அத நான் அந்த பில்டிங் பிளான் அப்ரூவல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரே ஒரு ஃப்ளாட்டு. இப்ப நான் பார்த்துட்டு வந்ததுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஃப்ளாட் மட்டும் தான் அப்ரூவ்டா வந்து கட்டின ஃப்ளாட் போல. இது வந்து பார்த்தீங்கன்னா, கார் பார்க்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஆனா, அந்த இடத்துல அன்ஆத்தரைஸ்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாட்ட கட்டி, இத வந்து ஒருத்தருக்கு சேல் பண்ணி, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அத வந்து கட்டாம, அத விட்டு அது ஏலத்துக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா இது என்னடா இது பேரே வித்தியாசமா இருக்குதே! இந்த மாதிரியும் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கா? ஹவுசிங் லோன் தராங்களான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேன். கடைசில தான் தெரிய வருது, அது அன்ஆத்தரைஸ்டு ஃப்ளாட். அந்த மாதிரி ஃப்ளாட்ஸ்க்கெல்லாம் எல்லா பேங்க்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன்லாம் கிடைச்சிடாது அவ்வளோ சீக்கிரமா. அதுவுமே இல்லாம இவங்க வந்து லோன் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு தெரியல. நான் அத கண்டுபிடிச்சுட்டு நான் கேட்கவே, அவருக்கு பதிலே வரல. அது தெரிஞ்சு தான் அவர் வந்து பதில் சொல்லாம இருந்தார் போல. நான் நெறைய ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வந்து எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் நான் சிபிஐ வேலைலாம் பார்த்து இன்னொருத்தரோட நம்பர் கண்டுபிடிச்சு அவருக்கு கால் பண்ணா, "நாங்க பார்த்துட்டு சொல்றோம்ப்பா. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்தா நாங்க ஃபர்ஸ்ட்டு லோன்ஸே குடுத்துருக்க மாட்டோம்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ட்ரை பண்ணப்ப, நெறைய பேர் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு, எனக்கு காமிச்சவரே வந்து கால் பண்ணி அவர் பேசியிருந்தாரு. ஸோ, இந்த மாரி கேட்டேன். அந்த பிளான் அப்ரூவல் நீங்க அனுப்பியிருந்தீங்க இல்லையா? அதுல வந்து இந்த ஃப்ளாட் இல்லவே இல்லையே! அது கார் பார்க்குன்னு தானே காமிச்சிருக்கு. அந்த மாதிரி இடத்துல இல்லாத ஒரு ஃப்ளாட்டுக்கு எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் போட்டு, அந்த எம்ஓடிடி எல்லாம் போட்டு ஈசி எல்லாம் வேற வருதுன்னா, அது சாத்தியம் தான். மேபி இது அன்ஆத்தரைஸ்டு ஃப்ளாட்டா கூட இருக்கலாம். ஸோ, சம்டைம்ஸ் வந்து பில்டர்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ, அன்ஆத்தரைஸ்டு ஃப்ளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குடி போவாங்க. எல்லாரும் வந்து பேங்க் லோன் அதெல்லாம் எடுக்க முடியாது. என்பிஎஃப்சி வந்து எடுக்கலாம், குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவரு. அதுவுமே அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா தெரிய மாட்டேங்குது. நான் என்னங்க இது இப்படி இருக்குன்னா, எங்களுக்கு அதெல்லாம் எப்படிப்பா தெரியும்? நாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க வாங்குறவங்க. அவங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணிடுவோம். அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க தான் வந்து டீல் பண்ணிக்கணுமே தவிர, எங்களுக்கு இத பத்தியெல்லாம் நாலேட்ஜ் இல்லன்னு சொல்லிட்டு அந்த பேங்கர் வந்து சொல்றாரு. இது எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது. ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஃப்ளாட்டு எப்படி தான் வந்து அவங்க ஹோம் லோன் சாங்ஷன் பண்ணி ஒண்ணும் புரியல எனக்கு. எல்லாமே வந்து சிரிப்பா இருக்குது. இப்ப இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஃப்ளாட் வந்து வாங்குறதுனால என்னென்ன தெரியுமா இஷ்யூஸ் வரும்? இது ஆல்ரெடி எதுக்கு இது இவ்வளோ ரேட் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு யோசிக்க தோணுச்சு. இப்ப புரியுது. இது வந்து அன்ஆத்தரைஸ்டா இல்லாம அந்த பிளான் அப்ரூவல்ல கரெக்ட்டா இருக்கிற மாரியே காமிச்சு அப்ரூவல் வாங்கியிருந்தா, அந்த ஃப்ளாட்ட நம்ம 35 லேக்ஸ் 40 லேக்ஸ்க்கு கூட விக்க முடியும். அது இப்ப வந்து அன்ஆத்தரைஸ்டா இருக்குன்றதுனால தான் அவங்க கம்மி ரேட்ட வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பிப்ரவரி மந்த் 28,80,000க்கு வந்து அவங்க ஏலத்துக்கு விட பார்த்துருக்காங்க. அப்ப யாரும் வரல போல. இப்ப மறுபடியும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி, இப்ப விட போறாங்க. இப்ப எத்தினி பலியாடுகள் சிக்க போதுன்னு தெரியல. நான் வந்து சுதாரிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தேவையில்லன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அன்ஆத்தரைஸ்டு ஃப்ளாட் தான். அதுக்குன்னு அவங்க ஆல்ரெடி ஈபி கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க. வாட்டர் வந்து வருது. திடீர்னு யாராவது பிரச்சனை பண்ணிட்டாலோ, அந்த ஃப்ளாட்ஸ்ல இருக்க மத்த ஃப்ளாட்டுக்காரங்களே வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாலோ, அவங்க ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, இது அன்ஆத்தரைஸ்டா வந்து இருக்கு இந்த ஃப்ளாட்டுன்னு சொல்லி, அந்த மாதிரி யாராவது சும்மா இல்லாம ஏதாவது வேல பார்த்தாலோ, கண்டிப்பா அந்த ஃப்ளாட்ல இருக்கவங்களுக்கு நஷ்டம் தான். திடீர்னு சிஎம்டிஏலருந்து வந்து அவங்க ஏதாவது சொல்லலாம். ஒண்ணு பிரைப் கேட்கலாம். இல்லன்னா வந்து இதுக்கு ஏதாவது மறுபடியும் காசு கட்ட சொல்லி, ரெகுலரைஸ் பண்ண சொல்லி சொல்லலாம். அதுக்கெல்லாம் செலவாகும். இல்லன்னா ஒட்டுமொத்தமாவே இது வந்து மத்தவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ளாட்ட டெமாலிஷ் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. அதனால அன்ஆத்தரைஸ்டு ஃப்ளாட்டோ, அன்ஆத்தரைஸ்டு பிளாட்டோ வாங்குறது ரொம்பவும் தப்பு. டீவியேஷன்ன்றது உள்கட்டமைப்புலயே வந்து நெறைய இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் பவுண்டரி இருக்கணும். ரூம்ஸாவது இருக்கணும். உள்கட்டமைப்புல மாறுனாலே நான்லாம் வந்து வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு அம்பத்தூர்ல போனப்ப அந்த ஃப்ளாட்டும் அப்படிதான். உள்கட்டமைப்பு வந்து அந்த இது மாத்திருக்காங்க. இது என்னங்க இது இப்படி இருக்கு? அதுக்கப்புறம் எப்படி லோன் குடுத்தீங்கன்னு கேட்டா, அதுவுமே வந்து அதுவும் என்பிஎஃப்சி தான். இந்த மாதிரி என்பிஎஃப்சிஸ் வந்து என்ன ஏதுன்னு கூட செக் பண்ண மாட்டாங்க போல. ஜஸ்ட் லைக் தட் ஹோம் லோன் குடுத்துட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க போல. ஏன்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமா இருக்கும். வென் கம்பேரிங் டூ இந்த பப்ளிக் பிரைவேட் பேங்க்ஸ்.
அதனால எவ்வளவு வந்து சிரிப்பு தான் வருது. என்னடா இது! ஒண்ணுமே இல்ல. பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டே இல்ல. அப்ரூவலே வாங்காம கட்டியிருக்காங்க. அத வந்து ரெஜிஸ்டர் பண்ணி, அதுக்கு 4 பேரு ஆதார் கார்டு, எல்லாரோட ஃபோட்டோ, எல்லாரோட கையெழுத்து. இது என்னது இது? அதுக்கு வேற ஒரு ரூ. 1,82,000 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க போல. ஸோ அதெல்லாம் நான் பார்த்தேன். அது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா, இந்த பிளான் அப்ரூவல் பார்க்குறப்ப தெரிய வந்தது, அன்அப்ரூவ்ட் ஃப்ளாட்ஸ் தான் நெறைய கட்டியிருக்காங்க. அதுவுமே இல்லாம, இப்ப அவங்க காமிச்ச மாதிரி பிளான் தான் ஆப்போசிட்ல இருக்க ஃப்ளாட்டும் கட்டியிருப்பாங்களான்றதும் டவுட்டு. ஏன்னா, அவங்க காமிச்சதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஆனா, இவங்க வந்து கொஞ்சம் சுத்தி முத்தி இருக்க பவுண்டரீஸ் எல்லாம் கூட வளைச்சு போட்டு, ரூம்ஸ் எல்லாம் பெருசாக்குவாங்க போல. இதுதான் இந்த ஃப்ளாட் எல்லாம் வாங்குறப்ப இந்த மாதிரி பிளான் அப்ரூவல் செக் பண்ணிட்டு, அதுல இருக்கிறது மேக்ஸிமம் 100% அது அப்படியே இருந்துச்சுன்னா பயங்கர ரேட்டு. அதில டீவியேஷன் இருந்தாலே வந்து இப்ப நம்ம மறுபடியும் ரீசேல் பண்ண முடியாது. இப்ப நம்ம இத கஷ்டப்பட்டு இத வாங்கிடுவோம். வாங்கிட்டு இத நான் ரீசேல் பண்ணணும்னு நெனச்சா ஒருத்தன் கூட வாங்க மாட்டான். அது என்ன மாதிரியெல்லாம் வந்து டக்குன்னு பார்த்தாலே புரிஞ்சுக்கிறவன்லாம் கண்டுக்கவே மாட்டான். இது வந்து யார் தெரியுமா வாங்குவாங்க? இந்த பிசினஸ் பீப்பிள் எல்லாம் வாங்க சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு என்னப்பா, ஏதாவது வந்து கம்மி ரேட்டுக்கு வருதா, வாங்கி போடு. அது ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து நல்ல ரேட்டுக்கு வித்துடு. யாராவது ஒரு இளிச்சவாயன் கிடைப்பான். அவனுக்கு வந்து இவங்க வந்து வாங்குவாங்க ஒரு 20,00,000க்கு. அவைங்க அது வந்து ஒரு 25,00,000க்கு வித்தா கூட ரூ. 5,00,000 ப்ராஃபிட்ன்னு தான் பார்ப்பாங்க. அந்த 2 வருஷமும் அவங்க வந்து யாருக்காவது வாடகைக்கு விட சான்சஸ் இருக்கு. அந்த வாடகைலாம் கூட அவங்க பெனிஃபிட்டா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிசினஸ் பீப்பிளுக்கு அந்த மாரி நெறைய பேர் இந்த கந்து வட்டிக்கெல்லாம் விடுவாய்ங்க பாருங்க. அந்த மாரி ஆளுங்கலாம் இந்த மாரி ஏகப்பட்டது அது அந்த 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 ஃப்ளாட்டு, அந்த பிளாட் பத்தெல்லாம் அவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க. ரேட் வைஸ் கம்மியா இருக்குதா வாங்கி போடு. நாளைக்கு லாபம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ நம்பள மாரி இந்த மாரி மிடில் கிளாஸ் பீப்பிள்க்கெல்லாம் இதெல்லாம் வாங்கவே கூடாது. ஸோ நம்ம பேப்பர்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டு, ஒரு வீடு வாங்கணும். அதனால அத நான் செக் பண்ணி பார்த்தேன். இது செட் ஆகுற மாரி தெரியல. அதனால நான் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். ஆனா கண்டிப்பா அத வாங்கி எதுவும் பிரச்சனை வராத வரையும் ப்ராப்ளம் இல்ல. ஒண்ணு அந்த ஃப்ளாட்ஸ்ல இருக்க மத்த ஃப்ளாட் பீப்பிளே வந்து யார்கிட்டயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இது அன்ஆத்தரைஸ்டு ஃப்ளாட்டுன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த பில்டிங் முழுக்கவுமே அவங்க அப்படிதான் வந்து எக்கு தப்பா மாத்தி மாத்தி கட்டியிருப்பாங்க போல. அப்ரூவல் ஒண்ணு வாங்கிட்டு, அந்த ஒட்டுமொத்த இதுக்குமே அவங்க அப்ரூவல் வாங்குனதுக்கான காசு 18,000 தான் செலவு பண்ணியிருக்காங்க 2015ல. ஆனா, அதுல இருக்க மாரி கட்டல. இஷ்டத்துக்கும் கட்டியிருக்காங்க போல. இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃப்ளாட்டு கட்டினா, கடைசியா ஆக்குபென்சி சர்டிஃபிகேட்டு, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, சிசி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். சிசி கிடைச்சிடுச்சுன்னா அவ்ளோ சந்தோஷம். ஏன்னா சிசி கிடைச்ச ஃப்ளாட்டெல்லாம் கோடிக்கணக்கில வித்தாலும் வாங்கிக்க சான்சஸ் இருக்கு. எல்லாரும் வந்து பேப்பர் கரெக்ட்டா இருந்தா, ஈஸியா வந்து பார்ட்டீஸ் வாங்குவாங்க இல்லையா? சிசி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பூரிச்சு போவாங்க. அங்க ஒர்க் பண்ணப்ப நான் பார்த்துருக்கேன். அதனால அந்த ஆக்குபென்சி சர்டிஃபிகேட்ன்ற ஓசி, அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ன்ற சிசி இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இது யாராவது திடீர்னு வந்து செக் பண்ணாங்கன்னா, அது ஏதாவது அவங்க டிசைட் பண்றது தான். ஒண்ணு அவங்க டெமாலிஷ் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. வேற ஏதாவது காசு கட்ட சொல்லி நம்மகிட்ட காசு புடுங்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ வாட்டெவர் இட் இஸ் இது வந்து தேவையில்லாத ரிஸ்க்கு. அதனால வீடு வாங்குறவங்க முக்கியமா பிளான் அப்ரூவல்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. ஸோ ஃப்ளாட்ல வந்து ரொம்பவும் இம்சை தான் இதெல்லாம். ஸோ ஃப்ளாட் வாங்குறப்ப ஏகப்பட்ட குளறுபடி. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கூட, அந்த ஃப்ளாட்டுக்கான யூடிஎஸ் மட்டும் தான் நமக்கு கவர் ஆகும். அப்படி பார்த்தாலுமே அது அந்த ஏரியால இருக்க அந்த லேண்ட் ரேட்ட பொறுத்து பார்த்தா ஒரு 9-10 லேக்ஸ் கூட கிடைக்காது நமக்கு. அதனால அப்படி இருக்கப்ப நம்ம அதில ஒரு 20 லேக்ஸ் நம்ம போட்டு நம்ம அத இன்வெஸ்ட் பண்றோம்னு நெனச்சா, அத விட முட்டாள்தனம் எதுவும் இல்ல. நமக்கு அந்த காசு வீணா தான் போகும். அதனால இது வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் விலகப் போறேன். ஆல்ரெடி வந்து ஒரு 2, 3 பலியாடு கிடைச்சிருக்கு போல. ஆல்ரெடி அவங்க இஎம்டி அந்த டெபாசிட் அந்த 10%லாம் கட்டியிருக்கானுங்க போல. அவைங்க ஏதாவது பார்த்து ஏலத்துல எடுத்துக்கட்டும். வீடு இல்லாதவங்களுக்கு இந்த வீடு வாங்குனா ஓகே பெஸ்ட்டு தான். ஸோ அவங்க வந்து அது சரி செஞ்சுட்டு குடி வந்துட்டாங்கன்னா லாபம் தான். இப்ப அவங்க வாடகை விட்டாலும் வேஸ்ட்டு தான். அதே நேரத்தில அவங்க மறுபடியும் ரீசேல் பண்ணணும்னா கஷ்டம். ஸோ கடைசி வரையும் அவங்களே அங்க தங்கிக்கிட்டா லாபம். ஸோ எனக்கு ஆல்ரெடி இங்க ஒரு வீடு இருக்கப்ப எனக்கு இது தேவையில்லாத தலைவலி. அதனால இது எனக்கு வேணான்னு தான் தோணுது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கிச்சனுக்கு தான் வந்து அப்ரூவல் குடுத்துருப்பாங்க. இவங்க இன்னொரு ஃப்ளாட்டும் கட்டி அதில கிச்சன், அதில பாத்ரூம்ஸு இதெல்லாமே வந்து பயங்கரமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த சிஎம்டி அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா, அது எப்படி அது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க என்ன வேணா பண்ணலாம்.
அவங்களோட மூட பொறுத்து, அவங்களோட அந்த அதிகாரிகளோட அந்த மைண்ட் செட்டை பொறுத்து இதெல்லாம் அமையும். அதனால அப்ரூவல்லாம் கரெக்ட்டா இருக்க ஒரு ஃப்ளாட்டையோ, ஒரு பிளாட்டையோ வாங்கி அதில இண்டிபெண்டன்ட்டா வீடு கட்டிக்கிட்டா கூட ப்ராஃபிட் தானே தவிர, அப்ரூவல் இல்லாத பிளாட்டு, பஞ்சாயத்து அப்ரூவலு, அதுக்கப்புறம் அன்ஆத்தரைஸ்டு ஃப்ளாட்ஸுன்னு சொல்லி இதெல்லாம் வாங்குறது வேஸ்ட்டு. அதனால இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா போடலாம்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோல சொன்ன தகவல்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழ இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. So keep watching more videos from my channel playlist. So see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.